ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்குத்தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குட் மார்னிங். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் 2 முக்கியமான விஷயங்களை பேசி மனித வாழ்வுக்கு ஒப்பிடுகிறார். நீங்கள் உலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். 2 விஷயம், உப்பு, ஒளி. இன்னைக்கு நான் ஒளியை பற்றி பேச வரல, உப்பு பற்றி மட்டும் பேசுகிறேன். அது ஒன்று பேசினாவே போதும், அது ஒன்றை புரிஞ்சிக்கினாவே போதும். ஏன் ஆண்டவர் உப்பை பற்றி பேசினார்? எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இந்த இடத்தில் ஏன் ஆண்டவர் உப்பு பற்றி பேசுகிறார்? எப்போதான் இந்த உப்பு வந்தது மனித வரலாற்றிலே அப்படின்னு சொன்னீங்களா, சீன தேசத்தில் 6000 வருஷத்துக்கு முன்னாடியே உப்பு கண்டுபிடிச்சாங்களாம். ஒரு நாடு உப்பாலே வாழ்ந்தது, புல்கேரியா. உப்பாலே வாழ்ந்தது. உப்பை வணிகம் செய்வதற்காக வியா சலாரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரோடே அமைச்சாங்க ரோம் பட்டணத்திலிருந்து. ஏன் இந்த உப்பு? எதற்கு தேவைப்பட்டது இந்த உப்பு? இப்போதான் நாம் என்ன செய்கிறோம், ஏதாச்சும் மீதி ஆச்சுன்னா தூக்கி எங்கே வைக்கிறோம்? சாப்பாடு மீதி ஆச்சுன்னா எங்கே வைக்கிறோம்? எங்கே வைக்கிறோம்? ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். நல்லா தெரியுது உனக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சாப்பாடு வைக்கிறோமா? ஃப்ரிட்ஜில் வைக்கிறோமா? ஃப்ரிட்ஜு பார்த்தது இல்லையா? நீங்கள் பார்த்துக்கிறீங்க தானே? சாப்பாடு மீதி ஆச்சுன்னா வைக்கிறோமா? வைக்கிறது இல்லையா? வைக்கிறோம். ஆமாம். உங்களுக்காச்சும் பரவாயில்ல. ஒரு 3 மாதம் அமெரிக்காவில் இருந்தேன் நான். அப்போ குக்கு வருவாங்க, வாரத்துக்கு 2 முறை தான் வருவாங்க. அங்கே பிளேட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. அப்பப்போ அந்த வேலைக்கு எடுத்து சூடு பண்ணி நான் சாப்பிட்டுக்கணும். நம்ம மாதிரி காலையில் ஒரு முறை இட்லி சுட சுட, மத்தியானம் பிரியாணி சுட சுட, சாயங்காலம் சப்பாத்தி சுட சுட, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாரத்துக்கு 2 முறை சமைச்சு ஃப்ரிட்ஜில் லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே எழுதியிருப்பாங்க திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அப்படின்னு. எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டு வாழ்ந்துக்க வேண்டியது தான். ஆக அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ரொம்ப முக்கியம். நமக்கு முக்கியமா? நமக்கும் முக்கியம். ஏன் அப்படின்னா, சட்னி 15 நாளுக்கு ஒரு முறை தான் செய்கிறோம் இல்லையா? செஞ்சுட்டு வச்சிடுறோம், கெட்டு போவாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த காலத்திலே தவச தானியங்களை, மீன் வகைகளை, மாமிச வகைகளை இருத்திக் கொள்வதற்காக உப்பை உபயோகப்படுத்தினார்கள். உப்பில் வச்சு எடுத்துன்னு போவாங்க. இன்றைக்கி கூட நாம் என்ன செய்கிறோம், அதிகமாக மாம்சம் வாங்கிட்டோம் அப்படின்னா உப்பு கண்டம் போட்டுறோம். காய வச்சு போட்டுக்கிறீங்களா என்னைக்காச்சும்? ஆமாம்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உப்பு கண்டம் போடுறோமா இல்லையா, கருவாடை வாங்கிக்கிறோமா? பேசுங்க ஏதாவது. என்னமோ சாப்பிடாத மாதிரியே பேசுறீங்களே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பதப்படுத்துவதற்காக உப்பை பயன்படுத்தினார்கள். பதப்படுத்துவதற்காக. இரண்டாவதாக, மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக மருந்தாக இந்த உப்பு பயன்பட்டது. உப்பு பாடியில் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே 2 கண்ணு மேலே எடுத்துட்டு நான் யார் நீ யாருன்னு கேட்பீங்க. உப்பு கம்மியாச்சுன்னா அப்படியே 2 கண்ணு மேலே போயிட்டு நான் யாரு நீ யாரு, நாம எங்க இருக்கிறோன்னு கேட்பீங்க. ஆக உப்பு தேவைதான். ஆனால் தேவைக்கு மிகுதியாக எடுத்தால் ஆபத்து. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதிகமாக உப்பை சாப்பிட்டால் டாக்டர் கண்டிப்பாக தேவைப்படுவார் உங்களுக்கு, பிளட் பிரஷருக்கு. ஆக மருந்தாகவும் இருக்கிறது, ஆபத்தாகவும் இருக்கிறது உப்பு. மூன்றாவதாக, உப்பு உணவுக்கு சுவை சேர்க்கிறது. உப்பு இல்லைன்னா யாருமே சாப்பிட மாட்டோம் இல்லையா? உப்பு இல்லைன்னா சாப்பிட மாட்டோம். சாப்பிடும்போது என்ன உப்பு இல்லை, இந்த டைலாக் நிறைய பேருக்கு உதவுது. யாரையாச்சும் நாம் இன்சல்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு போயிட்டு நல்லா பிரியாணி வயிறு முட்டை சாப்பிட்டு தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இல்லை, அப்போ ஒரு வாய் வைக்கும்போதே சொல்லியிருக்கணும் இல்லை உப்பு இல்லை நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு வச்சுட்டு இருந்தாக்கா மற்றவங்களுக்காச்சும் மீதியாக இருக்கும். தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அவங்களுக்கு என்ன செய்யணும், காதில் எடுத்து உப்பு போடணும். எப்பவுமே உப்பே கேட்கக்கூடாது அப்படின்னு. ஆக உணவுக்கு உப்பு தேவைப்படுகிறது, சுவை ஏற்றுவதற்காக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காரணங்களை எல்லாம் தவிர்த்து லேவியர் ஆகமம் 2வது அதிகாரத்தில் உடன்படிக்கைக்கு முக்கியமாக உப்பை பயன்படுத்தினார்கள் யூதர்கள். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உப்பை பற்றி பேசுகிறார். மனித வாழ்வுக்கு எத்தனை அத்தியாவசியமாக இந்த உப்பு இருக்கிறதோ அதன் காரணமாக அந்த உப்பை மனித வாழ்வுக்கு ஒப்பிடுகிறார். அருமையான விஷயத்தை சொல்லுகிறார். உப்பு ஒருபற்று போனால் அதனால் உண்டாகும் பயன் என்ன? உப்பு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த காரணங்களை விட்டு வேற எதுக்காவது யூஸ் பண்ணுறோமா? இல்லை. இன்னைக்கு உப்பு ரொம்ப கம்மி விலை தான். இப்போ மளிகை கடையில் பார்த்தீங்களன்னா சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருவாங்க, உப்பை தவிர யாரையும் எடுத்துன்னு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. ஆனால் நம்மால் அதை கூட எடுத்துன்னு போயிடுறான். உப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்பதால் ஆண்டவர் மனித வாழ்க்கையை உப்புக்கு ஒப்பிட்டு பேசுவார். இந்த உப்பு ஒருபற்று போனால் அதனால வேற எந்த பயனுமே கிடையாது. ஒரு மண்ணு போல தான் அது. உப்பு ஒருபற்று போனால் அது எந்த பயனுக்குமே உதவாது. இது 2 விஷயம்தான் நீங்க மனசுல வச்சுக்கணும். உப்பு ஒர்ப்புடன் இருந்தால்தான் அது மருந்தாகவும் உடன்படிக்கையிலே ஒரு சின்னமாகவும் மனித உணவுக்கு சுவையாகவும் மனித உடலுக்கு மருந்தாகவும் அது பயன்படுகிறது. ஒர்ப்பற்று போனால் அது எந்த பயனுக்குமே விளங்காது. இப்ப மனித வாழ்வு என்பது உப்பு போல. ஒர்ப்பற்று போனால் அந்த மனித வாழ்விலே பயன் கிடையாது. இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மனித வாழ்வு என்பது என்ன? சம்திங் கால்ட் ஒரிஜினாலிட்டி. உப்புக்கு என்ன ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொன்னா உவர்ப்பு தான்.
அந்த உவர்ப்பு இல்லாமல் போனால் அது உப்பாக இருக்க அருகதை இல்லை. அதே போல மனிதனுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கிறது. அது இல்லாமல் போனால் அவன் மனிதனாக இருக்க அருகதை அவனுக்கு கிடையாது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன இந்த மனித வாழ்வுக்கு ஒரிஜினாலிட்டி? ஒவ்வொரு மனிதனுமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சிறு குழந்தையிலிருந்து முதியவர் ஆகின்ற வரைக்கும் ஒவ்வொரு பாத்திரத்தை நாம் வாழ்கிறோம் இல்லையா? குழந்தையா வாழ்கிறோம், இளைஞனாக இளம் பெண்ணாக வாழ்கிறோம், மனம் முடிந்தவர்களாக வாழ்கிறோம், பிள்ளைகள் பெற்ற தாய் தந்தையாக வாழ்கிறோம், பிறருக்கு புத்தி சொல்கின்ற அறிவூட்டுகின்ற பெரியவர்களாக ஞானம் படைத்தவர்களாக வாழ்கிறோம். இதில் பலவிதமான வேலைகளும் உண்டு. ஒரு சிலர் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் காவலர்களாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் வெவ்வேறு அலுவலகங்களிலே வேலை செய்கிறார்கள். இப்படி மனிதன் என்பது பல பாத்திரங்களை கொண்டு அவன் இந்த மனித வாழ்க்கையை நடத்துகிற பொழுது அவனுக்கென்ற ஒரு அருமையான கொடையும் வரமும் அவனிலே இருக்க வேண்டிய அந்த குவாலிட்டியும் இருக்க வேண்டும். இப்போ மொதல் விஷயத்தை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் என்பவன் மனிதத்தை கொண்டவனாக இருக்க வேண்டும். பிலாசபியா இருக்கா? தத்துவம் மாதிரி இருக்கு. மனிதன் மனிதத்தை கொண்டிருக்க வேண்டும். ஹியூமன் should be human. இந்த மனிதம் என்பது என்ன? இந்த மனிதம் என்பது என்ன? கடவுள் உனக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதுதான் மனிதம். மனிதனை இறைவன் தன் சாயலிலே படைத்தார். இறைவனுடைய சாயல் என்ன? அன்பே உருவான இறைவன். அன்பே உருவான இறைவன். இருக்கிறதா உங்களிலே அன்பு? அன்பு இருக்குதா? அன்பு எங்க இருக்குது சாமி? ஒம்பு தாங்குது. அன்பு எங்க இருக்குது? எங்க போனாலும் ஒம்ப இழுத்துன்னு வந்துடுறேன். இந்த அன்பு என்று சொல்கிற பொழுது எத்தனையோ விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. உங்கள் உறவுகளை மெருகேற்ற உங்களால் தாழ்ந்து செல்ல முடியுமா? மன்னிக்க முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? சமாதானத்தை கொடுக்க முடியுமா? எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அன்பு என்று சொல்கின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மனித நேயம் என்பது இரக்கம் நிறைந்த ஒரு குணத்தை அவன் பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் பேசப்படுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவிகள் என்று தெரிந்திருந்தும் நமக்காக உயிர் தியாகம் செய்தார். எத்தனை முறை நான் தவறு செய்தாலும் அவர் என்னை மன்னிக்க காத்து கொண்டிருக்கின்ற இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்களும் இரக்கம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இருக்குதா? இருக்குதா இரக்கம்? இருக்குதா இரக்கம்? இரக்கம் இருந்தால் நம்முடைய சமுதாயத்திலே கசப்பான உறவுகள் ஏன் இருக்கிறது? கசப்பான உறவுகள் ஏன் இருக்கிறது? மன்னிக்க முடியாது என்று சொல்கின்ற வார்த்தைகள் ஏன் வருகிறது? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவையெல்லாம் மனித நேயத்தின் முக்கியமான பண்புகள். இது கடவுள் ஒவ்வொருவருக்குமே கொடுத்திருக்கிறார். சின்ன குழந்தைங்க சிரிக்கும் போது எவ்வளோ அழகா இருக்குல்ல? சொல்லுங்க தாய்மார்களே, சின்ன குழந்தைங்க சிரிக்கும் போது எவ்வளோ அழகா இருக்குல்ல? அதை நினைச்சு சந்தோஷப்படுறோம். அந்த குழந்தை சிரிக்காதா அப்படின்னு சொல்லி என்னென்னவோ செய்கிறோம். சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம், நல்லபடியாக பேசுகிறோம், அதெல்லாம் செய்கிறோம். அதே குழந்தை கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டு பின்னாடி சிரிச்சா எப்படி இருக்கும்? அம்மா யோசிக்குவாங்க, இந்த பொண்ணு அப்பப்போ சிரிக்குதே, என்ன விஷயம்? மண்டை ஏதாவது கழுது போச்சா? இல்லை பேய் ஏதாவது பிடிச்சிருக்கா? நிறைய சிரிச்சா சொல்லுவோம், இல்லை ஏதோ பேய் பிடிச்சிட்டு போல இது, அதான் அது பாட்டுக்கு சிரிக்குது அப்படின்னு. ஒரு சிரிப்பை குழந்தையாக இருக்கின்ற பொழுது ரசித்த நான், அந்த குழந்தை பெரிதாக வளர்ந்த பிறகு அந்த குழந்தை சிரிக்கிறப்போ எனக்கு கஷ்டமா இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு சிரிப்பு இருக்குது.
இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தர் நமக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தரை நமக்கு பிடிக்காது, அவங்க திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போது வீட்டுக்கு உள்ள வான்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லை, வெளியே போன்னு சொல்கிறதுக்கு எண்ணம் இல்லை. எப்படி வீட்டுக்கு தேடி வந்தாங்களோ வெளியே போய் சொல்கிறது. அப்போ ஒரு சிரிப்போம் பாருங்க, வாமா அப்படின்னு கேவலமா. அந்த சிரிப்பை பார்த்தா 3 நாள் சாப்பிட முடியாது. அந்த குழந்தை சிரிச்சதை தான் அவங்க தாயார் மீண்டும் மீண்டுமாக பார்க்க ஆசைப்பட்டார். ஆனால் இன்று அதே குழந்தை உள்ளத்திலே வேறு ஒரு விஷயத்தை இருத்தி கொண்டு கேவலமாக சிரிக்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அந்த குழந்தை ஏதோ ஒரு விதத்திலே தன்னிலே இருக்கின்ற மனிதத்தை தொலைத்து விட்டார் என்பதாக பொருள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொலைத்து விட்டார் என்பதாக பொருள். ஏன் இன்னைக்கு பெரும்பாலுமாக உலகத்தில் பேசப்படுகிறது, ஒரு உறவு மட்டும் சரியா வரவே வராது. எது அந்த உறவு அப்படின்னா, மாமியார் மருமகள் இல்லையா? அது நல்லா வந்துச்சுன்னா அதிசயம்தான், நல்லா வரலன்னா பிரச்சனை. ஏன் அப்படின்னா, தாய்க்கு பையன் மேலே பாசம். ரெண்டாவது வயசாகுது, என்னை வேறு யாரும் பார்க்க மாட்டாங்களே, இவனும் கைவிட்டான்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது தாயோடைய யோசனை. இந்த அம்மாவுக்கு என்ன யோசனை, இவன் என்ன சம்பாதிக்கிறதெல்லாம் எடுத்துப்பாங்க, அம்மாக்கிட்டே கொடுத்துட்றானே, நான் எப்போ தான் சாவியை வாங்குறது, நான் எப்போ தான் சாவியை வாங்கி என் இடுப்பில் சொருவுறது அப்படின்ற யோசனை இந்த அம்மாளுது. அதனால் 2 பேருக்கும் யோசனைகள் வெவ்வேறாக இருக்கிற பொழுது உறவுகள் உடைபடுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சாவி விஷயத்தை கொஞ்சம் வெளியே வச்சா மாமியாரும் மருமகளும் சரியா இருப்பாங்க. ஆக உன் மனிதத்தை கெடுப்பது எது? உனது உறவை பாதிப்பது எது? உன்னுடைய மனித நேயம் அல்ல, நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு தகப்பனாக, தாயாக, பிள்ளையாக, இளைஞனாக, இளம் பெண்ணாக, வயதானவராக ஒவ்வொருவருக்குமே ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற நியதி இருக்கிறது. அந்த நியதியை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டவன் மட்டும்தான் தன் வாழ்க்கையிலே உவர்ப்புள்ள உப்பாக இருக்க முடியும். ஒரு தகப்பன் இருக்கான் வீட்டில், பிள்ளைகளுக்கு நல்ல உதாரணமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பு ஒரு தகப்பனின் அன்பை போல, நான் குனிந்து தரையோடு உன்னை என் கரங்களிலே எடுத்து உன் கன்னத்திலே முத்தமிட்டு உனக்கு நான் ஆகாரம் கொடுத்தேன். ஓசேயா புத்தகம். தகப்பன் நான் செய்யும் பொழுது மட்டும்தான் எனக்கு உவர்ப்பு இருக்குது. டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் ஆன உடனே ஃபுல்லு டைட் ஆகிட்டு நீ 4 கால் 8 காலில் வீட்டுக்கு வந்தீன்னா என்ன உவர்ப்பு இருக்குது உங்ககிட்ட? என்ன உவர்ப்பு இருக்குது? என்ன எடுத்துக்காட்டு என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன்? என்ன அன்பை என் பிள்ளைக்கு நான் கொடுக்கிறேன்? யோசிக்கணும் இல்லையா? யோசிக்கணும். என் குழந்தையை இப்போ எசாயா இறைவாக்கினரில் பேசப்படுகிறது, ஒரு தாய் தன் குழந்தையை மறப்பாளோ, ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன், நான் உனக்கு தாயாக இருப்பேன் என்பதாக இறைவன் சொல்லுகிறார். தாயானவள் அந்த உதாரணத்தை தன் குழந்தைக்கு கொடுக்கிறாளா? காலில் எழுந்த உடனே திறந்தா வாய் டயர்டாகி ராத்திரி தான் மூடும் அப்படின்னு சொன்னால் அந்த வாயிலிருந்து குழந்தை என்னத்தை கற்றுக்கும்? எல்லா கெட்ட வார்த்தைங்க தான் கற்றுக்கும். அப்போ எந்த விதத்திலே என்னுடைய தாய்மையை என் குழந்தைக்கு நான் கொடுக்கிறேன்? என்னுடைய தாய்மையை என் குழந்தைக்கு நான் கொடுக்கிறேன். தவறுகிற பொழுது என்னிலே உவர்ப்பு குறைகிறது என்பதாக பொருள். அப்பொழுது அவள் தாயாக இருக்க அருகதை அவளுக்கு இல்லை என்பதாக பொருள். மிகவும் முக்கியமான விஷயம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுறேன். என்ன அப்படின்னா, நம்முடைய சமுதாயத்தில் உறவுகளை ஏற்படுத்தி கொள்கிறோம். மிக பெரும்பாலானதாக எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், எந்தவித விஷயங்களும் இல்லாமல் ஒரு உறவை தேர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா சகோதரன், ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னுடைய நண்பன் யார், நான் உன்னை யார் என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கூட ஒருவன் கெட்டவனாக இருந்தாலும் கூட அவனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பல நேரத்திலே நண்பன் தன்னுடைய உண்மையான அர்த்தத்தை இழந்து இன்னொரு வாழ்க்கையை
கெடுக்கின்ற விஷயங்களை செய்கிறார்கள். அப்பொழுது மனிதத்தை நான் இழந்து விடுகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கணவன் யார், மனைவி யார், எத்தனை அருமையாக திருச்சபையும் திருவிவிலியம் நமக்கு எடுத்து இயம்புகிறது. ஏன் என்னால் வாழ முடியல? ஏன் என்னால் வாழ முடியல? முழுமையாக இங்கே வந்து இந்த பீடத்துக்கு முன்னவன் சொல்கிறோம், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். செஞ்சுக்கிறீங்களா? செய்றீங்களா? செய்றீங்களா? சொல்லலாம், சாமி என்ன தெரியும், என்ன தெரியும். மனைவியனா அன்பு செய்யலாம் சாமி, பேய் எப்படி அன்பு செய்யறது? ஒரு சிலர்லாம் சொல்றான், 2 நாள் எங்க வீட்டில் வந்து இருங்க, பேய் எங்ககிட்ட நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரி, உன் மனைவிய நீ பேயா பார்த்தினா எங்க அன்பு செய்யறது? அப்போ ஒரு கணவனாக உன்னுடைய மனிதத்தை நீ இழந்து விட்டாய் என்பது தானே பொருள். இழந்து விட்டாய் என்பது தானே பொருள். அதை மனைவி மாற கேட்டா, என்ன மாவும் புருஷன் இப்படி சொல்றான் அப்படின்னா, அது கிடக்குது சாமி, அது கிடக்குது சாமி, அது கிடக்குதுன்னா அவ்வளவுதான் மரியாதை. நீ வந்து உன்னுடைய மனைவிய பேயா பார்க்காம உன் மனைவியா பார்த்திருந்தா மனைவி என்ன சொல்லியிருக்கோம்? அவரு சாமி அப்படின்னு சொல்லியிருக்கோம், அவர் வராரு சாமி அப்படின்னு. நீ வந்து உன் மனைவியை பேயா பார்த்தனா அது வருது சாமி அப்படின்னா, இந்த சைடு நாய் வருது சாமி, இந்த சைடு இவரு வருதா? இந்த உறவுகளே மதிப்பை இழந்து விட்டால் அங்கே உவர்ப்பு குறைந்து விட்டது என்பதாக பொருள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதிகம் பேச வேண்டாம், இத்தனை போதும் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொருவருக்குமே இறைவன் கொடுத்த ஒரிஜினாலிட்டி, ஒரிஜினல் நேச்சர், philosophy it is. What is your original nature? உன் கோபமா, உன் அகங்காரமா, சுயநலமா? இதுதான் ஒரிஜினாலிட்டியா? இதுதான் ஒரிஜினாலிட்டியா? அகங்காரம், சுயநலம், இதுதான் ஒரிஜினாலிட்டியா? மனுஷனுக்கு கிடையாது. கடவுள் இதெல்லாம் படைக்கவே இல்லை, மனிதன் தான் இதை படைக்கிறான். சூழ்ச்சி உள்ள வார்த்தைகள், எப்படா இவனை வந்து கெடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஆமோஸ் புத்தகத்தில் ஆமோஸ் சொல்லுவார், காத்துனுக்குறீங்களேயா, எப்படா பௌர்ணமி முடியும், தராசா மாற்றலாம், அவனை ஏமாற்றலாம், இவன்கிட்ட வட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களே, இதுதான் ஒரிஜினாலிட்டியா? ஆமோஸ் புத்தகத்தில் பேசுகிறார். மனிதன் மனிதனை வெறுக்கிறான், மனிதன் மனிதனுக்கு மோசம் செய்கிறான். அது உன்னுடைய ஒரிஜினாலிட்டி கிடையாது. வாட் இஸ் யுவர் ஒரிஜினாலிட்டி? யூ பி a brother to your brother. உன்னுடைய சகோதரனுக்கு சகோதரனாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இன்றைய முதல் வாசகத்திலே எசையா இறைவாக்கினர் சொல்லுகிறார், ஒருவன் பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு. அதுதான் மனித நேயம். ஒருவன் பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, ஆடையின்றி இருந்தால் அவனுக்கு ஆடை கொடு, அவன் வீடு இல்லாமல் இருந்தால் அவன் தங்க ஒரு இடம் கொடு என்பதாக பேசுவது. இதுதான் மனித நேயம், இதுதான் மனித நேயம். ஆண்டவர் ஒரு படி மேல சொல்லுவார், உன் அயலானுக்கு இவையெல்லாம் செய் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல அயலானுக்கு செய்ய வேண்டாம், உன்னை பெத்த தாய் தகப்பனுக்கு செய். செய்யலுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? எத்தனை குடும்பங்களிலே தாய் தந்தையை நாம் ரோட்ல விட்டு வந்திருக்கிறோம். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறேன், என் பிள்ளைக்கு வந்து பெஸ்ட் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், 5000 ரூபாய் பேண்ட்ஸ், 3000 ரூபாய் ஷர்ட்டு. உங்க அப்பாவுக்கு எத்தனைக்கு செலவு பண்ணியிருக்க நீ? இந்த கிறிஸ்மஸ் எடுத்துக்கோங்க, லாஸ்ட் கிறிஸ்மஸ் எடுத்துக்கோங்க, பேரண்ட்ஸாக இருக்கிறோம் இல்லை மற்ற விஷயத்தில் இருக்கிறோம். எனக்கு நான் எத்தனை பணம் கொடுத்து நான் துணி வாங்கினேன், எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கொடுத்தேன்? ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? உன்னை நீ அன்பு செய்வதை விட உன் தாயாரை அன்பு செய்ய வேண்டும் இல்லையா? தந்தையை அன்பு செய்ய வேண்டும் இல்லையா? அதுதானே ஒரு மகளுடைய கடமை. இன்னைக்கு வந்து நம்முடைய தாய் தந்தைக்கு செலவு செய்ய வேண்டாம், தாய் தந்தையை கௌரவத்துடன் மரியாதையுடன் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்தால்தான் நீ உப்பு உவர்ப்பு உள்ளவனாக இருக்கிறாய். இல்லை என்றால்
உவர்ப்பு இல்லாமல் போன உப்பு. அது எதுக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா, மனிதரால் மிதிப்படுவதற்கு மட்டும்தான் பிரயோஜனம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருக்கும் உண்மையான மனிதத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த மனிதத்தை நிறைவாக வாழ முயற்சி செய்யுங்கள், வாழ முயற்சி செய்யுங்கள். அது எங்கேயோ போய் வாழணும் அப்படின்னலாம் யோசிக்க வேண்டாம். மண்டி போட்டு ஆண்டவரே நான் கூட பரலோகத்துக்கு வரணும், விண்ணகத்தில் வரணும், உன்னுடைய பிரசன்னத்தில் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சனா, அவர் உனக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் விண்ணகத்தை வரவழைக்க, விண்ணகத்தை வாழ, விண்ணகத்தை அனுபவிக்க முயற்சி செய். அதுதான் மனிதநேயம், அதுதான் உப்பு உவர்ப்பு உள்ளதாக இருக்கின்றதற்காக அர்த்தம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனித இயல்பு பலவீனம் இருக்கிறது. ஆனால் இந்த பலவீனத்தை தாண்டி என்னுடைய பலத்தை என்னால் வாழ முடியும். எப்பொழுது? ஆவியின் வல்லமை இருக்கும் பொழுது. ஆகவே இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக பக்தியோடு மன்றாடுவோம்.